காமராஜர் பள்ளி கல்வி வரை இலவச கல்வி வழங்கினார். ஆனால் கலைஞர் திமுக ஆட்சி வந்த பிறகு கலைஞர் பட்டப்படிப்பு வரை இலவசமாக கல்வி வழங்கினார். ஏழைகளுக்கு கல்வி வழங்கும் அந்த திட்டத்திலே காமராஜர் SSLC வரை இலவச கல்வி வழங்கியதை நீட்டித்து பட்டப்படிப்பு வரை, பெண்களுக்கு பட்ட மேற்படிப்பு வரை, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வரை பெண்கள் இலவசமாக அரசு பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கலாம் என்று கொண்டு வந்தார். பெரியாரே மகிழ்ந்து பாராட்டும் அளவுக்கு பல நல்ல திட்டங்களை ஏழை மக்களுக்காக நாங்கள் செய்திருக்கிறோம். இல்லை என்று அவர்கள் சொன்னால் காமராஜர் ஆட்சி காலத்தில் என்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன, திமுக ஆட்சி காலத்தில் என்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன என்பதை பட்டியலிட்டு காட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கு. ராகுல் காந்தி இங்கே வந்து 10 ஆண்டு காலம் தாங்கள் ஆட்சி செய்த போது எதையுமே சிந்திக்காமல் நேற்று வந்து ஏதோ இதுவரைக்கும் வாய்ப்பே இல்லாதவர் ஒருவர் வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் அதை சாதித்து விடுவோம், இதை சாதித்து விடுவோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அங்கே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இல்லை. அதே போல தமிழகத்திலும் அவரது வரவு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. விவசாயத்தை பற்றி சந்திச்சுட்டு இருக்காரு, பேசியிருக்கிறாரு. மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதில் ஒரு நல்ல எண்ணம் தான், நல்ல எண்ணத்தில் தான் வந்திருக்கிறாரு. விவசாயிகள் ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் வந்து இன்னைக்கு மிக மோசமான சூழல். இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் ரொம்ப மோசத்தில் இருக்கிறாங்க.